அமெரிக்காவிலேருந்து என் ப்ராஜெக்டில் இருக்க ஒரு டீம் மெம்பர் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரும் வந்து அவங்க அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு. என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ வீடியோ போடுறீங்களே, யூடியூப்லேருந்து உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சா, பணம் வருதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவ்வளோலாம் வரலங்க, இப்போ தாங்க ரீசெண்டாக தான் மானிட்டைஸ் ஆச்சு, ரொம்ப கம்மியாக தான் வருது, இன்னும் எனக்கு கையிலலாம் ஒன்றும் கிடைக்கல, நான் வந்த பிறகு சொல்கிறேன் அப்படின்னு. உடனே அவங்க கேள்வி கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் இந்த வீடியோலாம் போடுறீங்க. இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க? உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்? வாட் இஸ் டிரைவிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் பதில் சொல்லலை. நான் சொன்னேன், நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஓகே, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கும் இந்த பதில் தான். நான் ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 வருடம் ஐடியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணிட்டேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். பீப்புள் மேனேஜர்னு சொல்லுவாங்க என்னைய. பீப்புள் மேனேஜ்மெண்ட் நான் நிறைய பண்ணியிருக்கேன் டெக்னிக்கலை தாண்டி. அப்போ நிறைய பேர்த்திட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேர்கிட்ட நிறைய ஃபார்மெட்டில் பேசியிருக்கோம். அப்போ எனக்கு நிறைய கம்பேரிசன்ஸ், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பேசுவேன், சால்வ் பண்ணியிருக்கிறேன். ப்ராப்ளம், அதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை தாண்டி ஒரு ஒரு கான்வர்சேஷனில் அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், ப்ராஜெக்டில் இருக்க கான்ஃப்ளிக்ட்டு, இது எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன தோணுது, ஒரு கட்டத்தில் நம்ம நிறைய மோட்டிவேஷனாக பேசுகிறோம், அதே நம்ம வந்து வீடியோவாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேமராமேன். அப்போ ஃபிலிம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த 36 ஸ்னாப்ஷாட் கேமராமேன். நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன். அப்போ அந்த டயத்தில் மேரேஜ்லாம் போய் எடுப்பேன், காசுக்காக எடுப்பேன். அப்புறம் வீடியோஸ்லாம் பண்ணுவேன். அப்போ ஒரு கேமரா, ஒரு எஸ்எல்ஆர் கேமரா அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரு வீடியோ கேமரா அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரு மேரேஜை தாண்டி யாருமே அந்த கேமரா தரமாட்டாங்க. அது வந்து என்னுடைய சின்ன வயசில் காலேஜ்லேயே வந்து எனக்கு இந்த கேமரா அப்படிங்கிறது பதிஞ்சிருச்சு. நான் அதை எடுத்துக்கிட்டே இருப்போம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் நிறைய ஷூட்ஸ் பண்ணுறது, எடுத்து கொடுக்குறது. ஸோ அதோடைய இம்பேக்ட் வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஹாபி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ஆன்சைட்டு போயிட்டேன், ஐடி வரேன், ஆன்சைட்டு போகிறேன். ஆன்சைட்டு போய் நான் முதல் வாங்கினது வந்து ஹேண்டிகேம் தான் வாங்கினேன். ஏன்னா அதுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை என்னுடைய காலேஜ் டயத்தில். அப்போ அதை வச்சு நிறைய ஷூட் பண்ணுறோம், பாடல் எடுக்கிறது, சினிமா பார்க்குறது, இதே பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து 2வது மெயின் ரீசன். எனக்கு வந்து இந்த கேமரா, ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 3வது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டெவலப் பண்ணி, ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ், லென்த்தி ஒர்க் ஃப்ளோ மாதிரி இருக்கும். உடனேலாம் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ஒரு மொபைலில் இப்போ நான் எடுக்கிற வீடியோஸ், நான் பேசுகிறது, ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு எடிட் பண்ணுறது, அதை பப்ளிஷ் பண்ணுறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல்லே இருக்குது. அப்போ நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, என்கிட்ட எல்லா கேமராவும் இன்க்ளூடிங் ட்ரோன் வரைக்கும் நான் வாங்கி வச்சுருப்பேன். தட்ஸ் பிகம் ஒரு சைக்கு மாதிரி கூட சொல்லலாம், கேமராவை பற்றிய ஒரு ஐடியா. அப்போ இதெல்லாம் வாங்கும்போது, அப்போ இதை நான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பேக் ஆஃப் த மைண்டு பார்த்தீங்கன்னா, இதை நான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு மொபைலில் அவ்வளோதான் நான் பண்ண முடியும், ரொம்ப குயிக்காகவும் பண்ண முடியும். எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து அதனால் பண்ண முடியுது, அந்த ஃப்ளோ அப்படியே எடுத்துகிட்டு வர முடியுது. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போ நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியல ஒரு கட்டத்தில். அப்போ வந்து நம்ம ட்ராக் மாதிரி ஐடிக்கு வந்தாச்சு, ஐடியில் பிஸியாக இருக்கும். அப்புறம் கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுச்சு ஃபோட்டோகிராஃபி, வீடியோங்கிறது. அப்புறம் அப்படியே போயாச்சு. அப்புறம் திருப்பி இந்த இராவில் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு, டிஜிட்டல் அப்படிங்கிற பேரில். அப்போ நான் வந்து என்னைய ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. அப்போ ஒரு வீடியோ பேச முடியுது, நம்மளால் சில விஷயங்களை சொல்ல முடியுது. அப்போ இந்த ஸ்கில்லுக்கு பாண்டாகவே இருக்குது. நம்ம இளம் வயதுலேருந்தே இதை கொண்டு வந்திருக்கோம். அப்போ அது வந்து மொபைல்லாம் இருக்குது. அப்போ ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆர்வம். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயம் வருது. இன்னொரு ரீசன், 4வது ரீசன் என்ன அப்படின்னா, இதை நான் செய்யும்போது தெரில. இந்த ரீசன் வந்து ஆரம்பத்தில் கிடையாது. இந்த 3 ரீசன் தான் மெயின் ரீசன். 4வது ரீசன் என்ன ஆச்சுன்னா, ஆஃப்டர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் நான் எப்படி கண்டினியூ பண்ணுறேன் ஒரு கட்டத்தில் கேட்டாங்களா அவங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க? ஒருவேளை என்ன நீங்கள் வீடியோ போடுறீங்க, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, பணமும் வர மாட்டேங்குது, பெருசாகவும் நீங்கள் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் வீடியோ போடலை, எதுக்கு நீங்கள் இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு நினச்சி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்படிலாம் கேட்கல, என்ன ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த 4வது பாயிண்ட்டு. 3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய இளம் வயதில் இருந்த ஹாபி எல்லாம் சேர்ந்தது. 4வது என்னென்னா, இதை செஞ்சுக்கிட்டு வரும்போது என்ன ஒரு மாதம் பண்ணலாமா,
2 மாதம் பண்ணலாமா? அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சிடும். வாட் இஸ் இட் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இருக்கிற பிஸியில் வந்து விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? அப்போ என்னால் எப்படி இதை இயர் ஆன் இயர் கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் என்னுடைய ரோல் எல்லாமே எப்படி இருக்குன்னா, நிறைய பேச வேண்டியிருக்கும், கான்ஃபரன்ஸ் போக வேண்டியிருக்கும், நிறைய மீட்டிங்ஸில் பேச வேண்டியிருக்கும், ஸ்டேஜில் பேச வேண்டியிருக்கும். அப்போ நான் லேர்ன் பண்ணுறேன், இந்த யூடியூப்பில் பேசினதுனால தொடர்ந்து ஒரு 10 நிமிடம் பேச முடியுது. அது ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, எனக்கு பெரிய டைவர்ஷன் கிடைக்குது. என்னுடைய ஒர்க்கில் இருந்து என்னை மீறி நான் சொல்லுவேன் இல்லையா, சைக்கிளிங் போகும்போது எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, ஒரு கிரிக்கெட் விளாடும்போது பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் பண்ணும்போது என்னை அறியாமல் என்னுடைய உலகத்துக்கு என்னுடைய ருட்டீன் உலகத்தை தாண்டி இன்னொரு உலகத்தில் போகிறேன். அது எனக்கு மிகப்பெரிய டைவர்ஷனை கொடுக்குது. இது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்போது என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியும். பணம் வருதோ, வியூவர்ஸ் இருக்காங்களோ, பார்க்குறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, கமெண்ட் பண்ணுறீங்களோ, அது எனக்கு மேட்டரே கிடையாது. ஆனால் எனக்கு பர்சனலாக இது நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குது. நிறைய டைவர்ஷன் இருக்குது. என்னால் வந்து சில விஷயங்களை ஈஸியாக கடந்து போக முடியுது பை டூயிங் திஸ். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் நான் இந்த வீடியோ போடுறது பர்பஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இந்த 4 பாயிண்ட் கரெக்டாக. ஒன்று, நம்ம வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர்த்துல பேசி சில விஷயங்களை பழகுறோம். 2வது, என்னுடைய மிகப்பெரிய ஹாபி இளம் வயதில் அதை தொடர முடியாமல் போச்சு. 3வது வந்துட்டு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில் இது எல்லாமே என் கையில் கிடைக்கும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. 4வது பாயிண்ட் வந்துட்டு இதை செய்கிறதுனால எனக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரை வந்து என்னுடைய நார்மல் ரொட்டீன்லேருந்து நான் என்னைய சில மணி நேரங்கள் வந்து டைவர்ட் பண்ண முடியுது. நான் தான் வீடியோ எடுக்கிறேன், ஸ்டாண்டில் வச்சு நான் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நானே எடிட் பண்ணுவேன், நானே பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் பண்ணும்போது அந்த ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து என்னுடைய உலகமே வேறு. இதனால தான் நான் தொடர்ந்து பண்ணுறேன். காசுக்காகவோ வேறு எதற்காகவோ நான் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்டதுக்கு பதில் கிடச்சிச்சு நினைக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் பதிலை இல்லை கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.